வில் ஃபெடரோ பேரட்டோ. இவர் வந்து ஒரு இத்தாலிய பொருளாதார நிபுணர். இவர் வந்து 80க்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டை சொல்லியிருக்கார். அதை வந்து அவருடைய பேர்லேயே வந்து பேரட்டோ கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் உங்களுடைய ஒரு தனி மனிதனுடைய வெற்றியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய வெற்றியாக இருக்கட்டும், இல்லை மாணவ பருவத்தினுடைய வெற்றியாக இருக்கட்டும், இளைஞர் பருவம், அதுக்கப்புறம் ஒரு குடும்பம், இப்படி எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஒரு மனிதன் தன்னுடைய 20% பங்களிப்பால் தான் வாழ்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய 80% பங்களிப்பை நகர்த்திக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு 20% எஃபர்ட்டை போட்டிங்க அப்படின்னா, அந்த 20%க்காக நீங்கள் போட்ட அந்த உழைப்பு இருக்குல்ல, மிச்சம் இருக்கிற 80% ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் 100 வருஷம் வாழ்றீங்கன்னா, அந்த 20 வருஷம் தான். அந்த உங்களுக்கு கிடைக்கிற 100% ஆஃப் டைமில் 20% ஆஃப் டைமை நீங்கள் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், மிச்சம் இருக்கிற அந்த 80% ஆஃப் டைமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை அதுவாகவே போயிடும் அப்படின்றார். இதுதான் வந்து இந்த 80க்கு 20 கோட்பாடு. இந்த கோட்பாட்டின் மூலமாக வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், 20% சில முக்கியமான நேரமும் 80% அற்பமான நேரமும் தான் நாம் பயன்படுத்துறது. அப்போது 20% நேரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் எல்லா விதமான காலகட்டங்களையும் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெவில்டோ பேரட்டோ அப்படின்றவர் சொல்லியிருக்கார். முயற்சி பண்ணி பார்ப்போமே.